தமிழ்ச் சங்கம் 82வது நாளாக இன்றைக்கு மிகச் சிறப்பானதொரு முறையில் தொடர் ஆய்வரங்கினை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவ்வகையில் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய தளத்தில் புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் கிருஷ்ணகிரி பெண்கள் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை சார்ந்த உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய பாரதி அம்மா அவர்கள், முனைவர் பாரதி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆழ்வார்கள் குறித்து தான் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்விற்கான பொருண்மையே ஆழ்வார் குறித்த தலைப்பில் அமைந்ததுதான். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், மிகச்சிறந்த ஆளுமை, பல்வேறு தளங்களில் ஆய்வுரைகளை வழங்குவது மட்டுமல்லாமல் பல நூல்களையும் எழுதியிருக்கின்றார். அவ்வகையில் நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கின்றவர். பல்வேறு விருதுகள், ஒரு 40-50 விருதுகள் வரையிலும் பெற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தமிழ் பேராசிரியர். அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கண்டனர் கழுகின் வேந்தையே என்ற தலைப்பில் ஜடாயுகான் படலத்தில் வரக்கூடிய செய்திகளை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இதனுடைய அடுத்த பகுதியாக அடுத்த சனிக்கிழமை என்று அவர்கள் உரையாற்றுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அம்மையார் அவர்கள் எந்த அளவுக்கு கம்பராமாயணத்தில் தோய்ந்திருக்கின்றார் என்பதை அவருடைய உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். வெறும் அந்த ஜடாயுகான் படலத்தில் வரக்கூடிய செய்திகள் மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான செய்திகளையும் எடுத்து உரைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவ்வகையில் அவருடைய உரை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய கோவிந்தம்மாள் தலைமை உரை ஆற்றுவதற்கான சிறந்த முறையில் ஒவ்வொரு நாளும் தலைமை உரை ஆற்றி தரக்கூடிய தலைவர் அவர்கள் நம்முடைய கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள், அடுத்து செல்வன் ஐயா அவர்கள், கந்தன் ஐயா அவர்கள், முனைவர் எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள், அசோகன் ஐயா அவர்கள் என்று பலரும் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். இனியும் வரக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதலாவதாக கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய வரவேற்புரை, தங்களுடைய தலைமை உரையை தாருங்கள். நன்றி அம்மா. நன்றி. நன்றிம்மா. முதலில் அரங்கத்தை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். ராஜபாளையம் முத்தமிழ் மன்றத்தின் நிறுவன தலைவராக இருந்து முத்தமிழ் செல்வியாக தமிழ் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய உற்ற துணையாக இருந்து இந்த அரங்கத்தை மிகச்சிறப்பான முறையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் செல்வமையா அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து அழியாமல் அடுத்தவர்களுக்கு கேட்க விரும்புபவர்களுக்கு தொடர்ந்து பயன்படக்கூடிய வகையிலே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தின் பொறியியலாளர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் அசோகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அரங்கத்திலே வருகை தந்து நம்முடைய உரைகளையெல்லாம் மிகச் சிறப்பாக கேட்டு நம்முடைய நோன்பு சமயத்திலும் பசியோடு காத்திருந்து இந்த தமிழை விருந்தாக அருந்தி அதற்கான ஒரு பின்னூட்டங்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த அறிஞராக நம்முடைய ஷெரீப் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதையை எழுதி இந்த மகளிர் தினத்திலே எனக்கு மிகச் சிறப்பானதொரு பரிசாக தந்திருக்கிறார்கள். இதை காட்டினும் சிறந்த பரிசு வேறு எவரும் எனக்கு தர இயலாது. ஐயா அவர்களை வணங்கி அந்த சிறப்பான பரிசினை பெற்றுக்கொண்டு அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். அடுத்ததாக இந்த தளத்தின் பின்னூட்ட பேராழி மனோகரன் ஐயா ஒரு நாள் வரவில்லை என்றால் உரை வழங்கின ஐயா அவர்கள் மற்றும் கந்தன் ஐயா அவர்கள்
இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மற்ற அனைத்து சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துதல்கள். இன்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் பட்ட ஆய்வாளர் பாரதி அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களை பற்றிய அறிமுக உரையை நம்முடைய தளத்தின் நிறுவனர் அம்மா சரஸ்வதி அவர்கள் உரைக்க கேட்டோம். அத்தகைய சிறப்புக்குரியவர் இந்த தளத்திலே வந்து உரை நிகழ்த்துவது ஒரு மன மகிழ்ச்சியையும் இந்த அரங்கத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் அளிப்பதாக இருக்கிறது. அவர்கள் இன்று பேச இருக்கும் பொருள் ஜடாயுகான் படலம். அதிலே அவர்கள் ஜடாயுவை காணக்கூடிய ஒரு அந்த நிகழ்ச்சியை கடந்தனர் கண்டனர் கழுகின் விந்தை என்ற தொடரையே தலைப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ராமனும் லக்குவனும் சீதையுமாக அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கங்கை கரையை அடைந்து குகனை சந்தித்து பிறகு அங்கிருந்து அவனுடைய உதவியால் கங்கையை கடந்து அகத்தியர் ஆசிரமம் வரையில் வந்து விட்டார்கள். பின் பல காதம் நடக்கிறார்கள். பாவம் அரசிலம் குமரர்கள் காட்டிலும் மேட்டிலும் முள்ளிலும் நடந்து அவர்கள் ஒரு புறம் இருக்க, செல்ல மகள் ஜனகனின் செல்ல மகள் சீதை வாராது வந்த மாமணி அவளும் நடந்து வருகிறாள். மூவருமாக இப்பொழுது வழியிலே பவளக்குன்று போல் பவளக்கொடி அந்த மலையின் மீது படுத்திருப்பது போல, ஒரு நீல மலையின் மீது படுத்திருப்பது போல தன்னுடைய அழகான கால்கள், பவள நிறமான கால்களை பரப்பி திசையெல்லாம் பறந்தது போல் இருக்கும் வகையிலே சிறகுகளை விரித்து ஜடாயு படுத்திருக்கிறான். நீல மலையிலே பவளக்கொடி படர்ந்தது போன்ற அந்த காட்சியை கண்டு ராமனும் லக்குவனும் இவர் யாராக இருக்கக்கூடும், அரக்கனோ, இத்துணை பெரும் உருவம் தாங்கிய இவர் யார் என்று மலைக்கிறார்கள். அவ்வாறே ஜடாயுவும் அந்த மூவரையும் கண்டு இவர்கள் யார் என்று ஐயுறுகிறார். அந்த சமயத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய அந்த அற்புதமான சந்திப்பு, இந்த சந்திப்பு படிக்கும் பொழுது கம்பராமாயணத்திற்கு தேவையில்லாதது போல தோன்றும். ஆனால் பின்னால் இந்த காவியத்தின் நடப்பிற்கு எத்துணை இந்த சந்திப்பு துணை செய்கிறது என்பதை கதை தொடர்ந்து நடக்கும் பொழுதுதான் நாம் அறிய முடியும். அந்த வகையிலே இப்பொழுது சாதாரணமாக இருந்தாலும் காப்பியத்திலே மிக முக்கியம் வாய்ந்ததான தயரதனுடைய நண்பன் ஜடாயுவும் ராமனும் சந்திக்கும் இந்த காட்சியை அற்புதமாக பேச வந்திருக்கும் அம்மையார் அவர்களுக்கு அரங்கத்தை ஒப்புவித்து நான் பின்னடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிமா, வணக்கம். மிகச் சிறந்ததொரு தலைமையுரை ஆட்சி அமர்ந்திருக்கின்றீர்கள். எடுத்த உடனே ஜடாயுவனுடைய அறிமுகத்தை சொன்ன அந்த பாங்கு அனைவருக்குமே அவர் எந்த இடத்தில் ஜடாயுவை சந்திக்கின்றார்கள் ராம லக்வரும் சீதையும் என்பதை எடுத்துணர்த்திய விதம் மிக அற்புதமாக அமைந்திருந்தது. அம்மையார் அவர்களுடைய உரை என்றைக்குமே மிக அவ்வகையில் இன்றைக்கும் தங்களுடைய உரை மிக அருமை. அடுத்ததாக கண்டனர் கழுகின் வேந்தையே என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக முனைவர் பாரதி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய சிறப்புரை தாருங்கள். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் அம்மா மதிப்பிற்குரிய என்னுடைய தாய் என்றே சொல்ல வேண்டும். தமிழ் தாய் தந்த தாய் எனக்கு. அவர்கள் பெயரும் சரஸ்வதி, மகளாகிய என் பெயர் பாரதி. அந்த வகையில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன்.
ரொம்ப காலமாக நான் இது போன்ற ஒரு அமைப்பை நடத்த வேண்டும் என்று அம்மா நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து 82வது ஆய்வரங்கம் இது. ஆனால் என்னால் சில நேரங்களில் இணைந்தேன், பல நேரங்களில் இணைய முடியவில்லை. அதற்கு நான் இந்த தருணத்தில் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் தினமும் இந்த நிகழ்விற்கான தலைமை பொறுப்பை ஏற்று சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்வானது நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கோவிந்தம்மாள் அவர்களுக்கும், செல்வன் ஐயா அவர்களுக்கும், அசோகன் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் ஆளுமைகளுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு கண்டனர் கழுகின் வேந்தையை. அம்மா அழகா ஒரு அறிமுகம் சொல்லிட்டாங்க கோவிந்தம்மாள் அவர்கள். அந்த வகையில கம்பராமாயணத்தில் கம்பர் எப்படி நமக்கு சடாயுவை அறிமுகப்படுத்தினார் என்பதை நான் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். கம்பர் தன்னுடைய காவியத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற கதாபாத்திரங்களை படைத்திருக்கிறார். ஆனால் அந்த கதாபாத்திரங்களை காட்டிலும் புள்ளினங்களையும் விலங்குகளையும் படைச்சு காட்டிய விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை. குறிப்பா சொல்ல போனா சம்பாதி, சடாயு இவங்க பறவைகளா இருந்தாலும் மனிதனை போன்ற உணர்வுகளை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக கம்பன் படைத்து காட்டிய விதம் பாத்தீங்கன்னா அற்புதம் பெரியோர்களே. 2 படலங்களை மட்டும்தான் சடாயுவை நம்மால் காண முடிகிறது. ஒன்று சடாயு கான் படலம், மற்றொன்று சடாயு உயிர்நீத்த படலம். இருப்பினும் இந்த 2 இடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சடாயு இருந்தாலும் நமக்கு எந்தெந்த வகையில சடாயுவை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய கதாபாத்திரமாக நமக்கு கம்பர் நம் சிந்தையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுல இந்த கதாபாத்திரத்தை சொல்லியிருக்காருன்னா, தோழமைக்காக, அடைக்கலம் காத்தற்காக, கடமை ஆற்றுவதற்காக, பெரு வீரத்தோடு சீதா பிராட்டியை தூக்கி சென்ற ராவணனோடு போரிட்டு வீழ்ந்த அந்த நேரத்துல அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ராமனிடம் கூறி மரணம் அடைந்ததற்காக என்று இந்த பல்வேறு நிலைகள்ல பாத்தீங்கன்னா நாம சடாயுவை நினைவில் வைத்து போற்றி அந்த நினைவில் எல்லாம் நாம இந்த காலத்திலையும், அதாவது ராமாயணம் காலம் கடந்தும் ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு பறவை இனமாக இருந்தாலும் அதை நாம் மனதில் வைத்து போற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தலைப்பை அடியேன் நான் கொடுத்தேன். அந்த வகையில் சடாயுவை நான் உங்களோடு சிந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை எனக்கு ராஜபாளையம் முத்தமிழ் சங்கமானதை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. மீண்டும் அந்த வகையில் அனைவருக்கும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பறவை இனம் பாத்தீங்கன்னா கருடனும் சடாயுவும் ஒரே குடும்பத்தை சார்ந்த பறவைகள் தான். ஆனா இந்த 2த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கருடன் பாத்தீங்கன்னா நடுத்தர அளவா இருக்கும். நிறம் பாத்தீங்கன்னா பழுப்பு வெள்ளை நிறம் கொண்ட இறகுகள் இருக்கும். அதுக்கு கழுத்து மார்பு பகுதியில அந்த கருடனுக்கு வெண்மை நிறமையா இருக்கும். உடலின் மற்ற பகுதி எல்லாமே கருடனுக்கு பழுப்பு நிறமா இருக்கும். இதனுடைய கருடனுடைய வாழ்விடம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீர்நிலைகள், மக்கள் வாழும் பகுதிக்கு அருகில இந்த கருடனானது நமக்கு காணப்படும். இதனுடைய உணவோனிட்டு நம்ம பாத்தீங்கன்னா பாம்பு, மீன், செத்த விலங்குகளை இந்த கருடன் உண்ணும் என்று சொல்லுவாங்க. அந்த கருடனுடைய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் திருமாலுடைய வாகனமாக இருக்கக்கூடிய பெரும் பேறு பெற்ற ஒரு பறவைதான் கருடன். அப்படி நாம கருடனை கோயில்களில் வழிபாடும் போது சில நேரங்களில் நம்ம கோயில்ல இந்த கும்பாபிஷேக காலங்கள் எல்லாம் கருடன் வட்டமிடுவதை பார்த்து நல்ல சகுனம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாம திருமால் கோயில்களில் கருட உற்சவம் தான் சிறப்பாக இருக்கும். 5ஆம் நாள் நடைபெறும். திருப்பதியில கூட அந்த கருட உற்சவமானது ரொம்ப சிறப்பா நடைபெறும். அந்த வகையில் கருடனும் ஒரே குடும்பம் தான். கழுகுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப நாம கருடனுடைய வித்தியாசத்தை பார்த்தோம். கழுகு பாத்தீங்கன்னா பெரிய பறவை, இருப்பதிலேயே மிக பெரிய பறவை. அதனுடைய இறக்கைகள் மிக பெரியது, கூர்மையான பார்வை, பெரிய அதாவது வளைந்த அழகு இருக்கு. அதனுடைய 3 விஷயங்கள் சொல்லணும்னா பெரிய கண்கள், வளைந்த அழகு, நீண்ட ரெக்கைகள். என்ன தன்மை என்றால் உயரத்தில் பறக்கக்கூடிய தன்மை, மிக மிக உயரமாக பறக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பறவை தான் பார்த்தீர்கள் என்றால் சடாயு. எத்தனை ஆண்டுகள் வாழும் என்றால் இந்த பறவையானது கழுகானது 70 ஆண்டுகள் வரை வாழும். அடர்ந்த பழுப்பு நிறம் கொண்டது. எந்த இடத்துல இது இருக்கும்னா மனித நடமாட்டமே இல்லாத மலைகள்ல இது வாழும்.
உயரமான இடங்களில் வாழும். அது எவ்வாறு உயர பறக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் போல உயரமான இடங்களில்தான் அது வாழும். உயிருள்ள பெரிய இரைகளை தேடி உண்ணும். அதனாலதான் அதை வேட்டை பறவையா என்றே சொல்லுவாங்க. இப்ப நம்ம நிறைய பேரு சில நேரத்துல கருடனும் கழுகும் ஒன்று என்று சொல்லுவாங்க. ஆனா கருடனும் கழுகும் ஒன்றல்ல, இரண்டிற்கும் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை அடியேன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட அந்த பறவை இனத்துல நாம சடாயு நமக்கு கம்பநாட்டாழ்வார் அறிமுகப்படுத்துகிறார். அம்மா சொன்ன மாதிரி வனவாசத்தின் போது அகத்தியர் ஆசிரமத்திலிருந்து புறப்பட்ட ராமபிரான், இலக்குவன், சீதா பிராட்டி பஞ்சவடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சென்று கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் பார்த்தீர்கள் என்றால் பெரிய ஒரு உதயகிரியின் சிகரத்தை சேர்ந்த இளஞ்சூரியன் தன்னுடைய எல்லா திசைகளையும் தன்னுடைய ஒளி கீற்றுகளால் இருந்ததை போல சடாயு என்ன பண்ணிட்டு இருக்கான், தன்னுடைய சிறகுகளை விரித்து ஒரு மலை உச்சியில் பொன்னிறமாக அமர்ந்திருந்தது. அதை பார்க்கறதுக்கு மாலை நேரத்துல அந்த சூரியன், ரொம்ப காலையில உதிக்கின்ற சூரியனை விட மாலை நேரத்தில் அஸ்தமனமாகும் அந்த சூரியனை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அந்த பொன்னிறமாக அந்த மலையின் மீது அந்த கழுகானது, சடாயுவானது அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தான் பொன்னிறமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது என்று கம்பநாட்டாழ்வார் நமக்கு சொல்லியிருப்பார். அந்த பொன்னிறம் என்னும் போதே நம்ம சிவபெருமானை கூட ஒரு தேவார பாடலில் சுந்தரர் பாடியிருப்பார். பொன்னார் மேனியனே பூலி தோலை அரக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணி மழப்பாடியில் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொன்னார் மேனியனே. அந்த மாதிரி பொன்னிறமாக தகதகவென்று அந்த பறவையானது அங்கு அமர்ந்து கொண்டிருந்தது. அப்படி அமர்ந்து கொண்டிருந்த அந்த மலையில அம்மா சொன்ன மாதிரி அதனுடைய கால்கள் செந்நிறமாக காட்சி தந்ததாம், ஒளி வீசியதாம். நீரில் பவள கொடி அமர்ந்திருந்ததை போல அந்த சடாயு காட்சி தந்தத கம்பநாட்டாழ்வார் இவ்வாறாக பாடியிருப்பார். நீல் நிற வரையினில் பவள நீள்கொடி போல் நிறம் பொலிந்ததென பொலிகின்றார் என்று கம்பர் பாடியிருப்பார். அப்படி அது அமர்ந்திருந்தது. நமக்கு கம்பநாட்டாழ்வார் எவ்வாறாக அறிமுகம் செய்கிறார் என்றால் ஒரு பாடல் அழகா அறிமுகம் செஞ்சிருப்பாரு. தூய்மையன், இருகலை துணிந்த கேள்வியன், வாய்மையன், மறு இளன், மதியின் கூர்மையன், ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையின் நோக்குறு சிறுகனான் தனை. அதாவது உள்ளும் புறமும், புறம் மட்டும் தூய்மையா இருக்கிறது கிடையாது, அகமும் தூய்மையாக இருத்தல் வேண்டும். அந்த அடிப்படையில் முதல் வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் தூய்மையன் என்று. இந்த பறவை இனங்களும் பாத்தீங்கன்னா தூய்மையா இருக்குமா. அது என்னதான் மற்ற விலங்குகளையோ இறந்த மனிதர்களுடைய சடலங்களையோ உண்ட பிறகு கூட தன்னுடைய இறகுகளையும் அலகுகளையும் போய் நீர்நிலைகளில் அமர்ந்து கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுமாம். அந்த தன்மையினால்தான் தூய்மையன் என்ற வார்த்தையை முதல் வார்த்தையாகவே கம்பநாட்டாழ்வார் பயன்படுத்தியிருப்பார். இருகலை துணிந்த கேள்வியன், கல்வி கேள்விகளில் சிறந்தது. வாய்மையன், மறு இளன், எந்த குற்றம் குறையில்லாத ஒரு தன்மையுடையவன். மதி ஒரு அமைச்சனை போல கூர்மையான மதிநுட்பம் கொண்டவன் என்ற பொருண்மையில இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதைவிட முக்கியமான வார்த்தை 4வது வரியில சேய்மையின் நோக்குறு சிறுகனான் தனை. இந்த கழுகுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய அலகுகளோ அதனுடைய சிறகுகளோ கால்களோ பிளஸ் பாயிண்ட் கிடையாது. கண்கள் கிட்டத்தட்ட மனிதனை விட 2-3 மடங்கு தொலைநோக்கு பார்வை கொண்டதுதான் கழுகு. அந்த வகையில சிறுகனான் தனை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். கழுகு பார்வை என்று சொல்லுவாங்க. எந்த தூரத்துல இருந்தாலும் தனக்கான இறையை அது தேடி கண்டுபிடித்து விடும். யார் வருகிறார்கள், எவர் என்பதை அது துல்லியமாக கண்டுபிடித்து விடுமாம். ஒரு கழுகை எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம உதாரணமா எடுத்துக்கணும்னுட்டு நான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சிறு கதை தான். என்னவென்றால் இது கதை என்றும் நினைத்துக் கொள்ளலாம், தத்துவமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கழுகு அதனுடைய ஆயுட்காலம் 60 ஆண்டுகள் முதல் 70 ஆண்டுகள் தான். ஆனா அதுக்கு தெரிஞ்சிடும் தான் இறந்து விடுவோம் என்று தெரிந்த பிறகு அது என்ன செய்யுமா, உயரமான ஒரு மலை உச்சியிலோ யாரும் காணாத இடத்திலேயோ அமர்ந்து கொள்ளுமாம். அவ்வாறு அமர்ந்து கொண்டு என்ன செய்யுமா, தன்னுடைய நகங்களை பிச்சு பிச்சு போட்டுடுமா. நகங்களை என்ன செய்யும்,
பிச்சு பிச்சு போட்டுடும், இறகுகளையும் பிச்சு பிச்சு போட்டுடும். அலகு இருக்கு இல்லைங்களா, அந்த அலகை வந்து பாறையின் மீது கொத்தி கொத்தி அது உடைச்சிடுமா அந்த அலகை. அப்படி உடைச்சிட்டு ஒரு தவம் போல, ஒரு ஞானி போல என்ன செய்யுமா, அப்படியே ஒரு தவ வாழ்க்கை மேற்கொள்ளுமா. ஒரு சிறிது காலங்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலம் வரை என்ன செய்யும், அது ஒரு எதையும் சாப்பிடாம தனக்கான உணவு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தவம் போல் அமைதியாக இருந்து விடும். நம்ம நகத்தை வெட்டினால் நமக்கு மனிதர்களுக்கு நகம் மீண்டும் வளரும், முடியை வெட்டினால் மீண்டும் முடி வளரும். அது போல என்ன ஆகுமா, அந்த கழுகுக்கு அந்த நகங்கள் வளரும், அந்த ரெக்கைகள் வளரும், அழகு வளரும். இது இறைவன் தந்த வரம் என்றே சொல்லலாம். அது அந்த இறைவன் தந்த வரமாக இருந்தாலும் அந்த வரத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு ஒரு தவ வாழ்க்கையை அந்த கழுகானது மேற்கொண்டால் அந்த புதிய நகங்கள், புதிய ரெக்கைகள், புதிய அழகை கொண்டு மீண்டும் அது 70 ஆண்டு காலம் வாழுமா. பாருங்க, அதனுடைய ஆயுட்காலம் அதற்கு தெரியும். ஆயினும் ஆண்டுகளால மனிதர்களும் என்ன செய்யணும், மனுஷன் 100 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கழுகை நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும். அது போலவே மனிதர்களுடைய இலக்குகள், லட்சியங்களை அடைய வேண்டும் என்றால் ஒரு பாதி, முதல் பாதியில நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டுதான் அடுத்த பாதி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் கழுகினுடைய வாழ்க்கையை அனைவரும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் அடியேன் கூறிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட கழுகை நமக்கு ஜடாயுவை கம்பநாட்டாழ்வார் அழகாக அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அறிமுகப்படுத்துகிறார் ஆழ்வார். இந்த பேருருவ இந்த சடாயுவை பார்த்து அப்படியே 3 பேரும் வராங்க, நடந்துட்டு வராங்க. சடாயுவை பார்க்கிறார்கள், யாராக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு, இது யாருன்னுட்டு 3 பேருமே யோசிக்கிறாங்க. இந்த சடாயுவும் அதனுடைய பார்வையால இந்த மூவரையுமே பார்த்து விடுகிறது. இந்த 3 பேரையுமே பார்த்துடுது. ஆனா இந்த இருவரும், ராமனும் லக்குவணனும் தன்னுடைய வில்லம்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களா, இவர்களை பார்த்த உடனே தேவர்களா இருக்குமா? கிடையாது. ஏன்னா இவர்களை பார்த்தால் தவசிகள் போல உடை அணிந்துள்ளார்கள். ஒருவேளை தவசிகளாக இருப்பாங்களா? கிடையாதே. அவர்கள் வந்து வில்லம்புகளை ஏந்திருக்கிறாரு. இந்த சந்தேகத்தோட பார்க்குது. ஆனா பார்த்த உடனே அதுக்கு டக்குன்னு என்ன ஆயிடுதா, என்னுடைய நண்பன் தயரதனுடைய சாயலை ஒத்திருக்கின்றார்களே, ஒருவராக இருந்தால் தயரதன் என்று சொல்லலாம், கருமலை செம்மலையாக இருவராக காட்சி தருகிறார்களே என்று நண்பனை நினைத்துக் கொள்கிறதாம். பார்த்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய நண்பனுடைய சாயலாக இருக்கிறதே, ஆனா ஒருத்தர் கிடையாது, 2 பேர் வராங்களேன்ட்டு. ஒரு கண்ணதாசனுடைய பாடல் கூட அழகாக இருக்கும். நண்பன் என்றால் வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நண்பர்கள் என்பது மிகவும் முக்கியமானவர்கள். நம்ம என்னதான் உற்ற உறவுகளோட இருந்தாலும் நண்பன் என்னும் போது ஏதாவது ஒரு தருணத்துல நமக்கு வந்து எல்லா தூண்டுகோலா இருந்திருப்பாங்க. அந்த வகையில ஒரு கண்ணதாசனுடைய பாடல், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே, நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். எதற்காக இந்த பாடலை நான் சொன்னேன் என்றால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். அப்ப தயரதன் சடாயுவை நண்பனாக ஏற்றுக்கொண்ட போது பறவை இனமாக இருந்தாலும் இந்த பாரபட்சம் எல்லாம் பார்க்காமல் தோழமையாக ஏற்றுக்கொண்டான். அதுதான் இந்த பார்த்த உடனே இந்த சடாயு தயரதனை நினைத்துக் கொள்கிறதாம். ஒரு முறை வேட்டையாடிட்டு களைப்புல தயரதன் படுத்துக் கொண்டிருப்பான், ஒரு மரத்தடியில் ஒதுங்கி கொண்டிருப்பார். அந்த தயரதனை பாம்பு ஒன்று தீண்ட வருமா. அப்படி அதை பார்த்துட்டு இருந்த சடாயு என்ன பண்ணுச்சா, அந்த பாம்பு அப்படியே தூக்கிட்டு தயரதனை காப்பாற்றியதாம். அன்றைக்கு தயரதன் கூறினானாம், நீ எனக்கு இனிமேல்ட்டு நண்பன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ என்னுடைய சகோதரன் என்று தயரதன் சொன்னதை இங்கு சடாயு நினைத்து கொண்டு பார்க்கிறதாம். இப்ப இந்த பறவை இனத்தை சார்ந்த சடாயுவை எவ்வாறு தன் தந்தையாகிய தயரதன் நண்பனாக ஏற்றுக்கொண்டானோ, அவரிடம் பாடம் கற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ராமர் என்ன செய்தார் என்றால், யாரை 5வதாக குகபெருமானை நண்பனாக ஏற்றுக்கொண்டார், சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டார், அதன் பிறகு வீடனனை நண்பராக ஏற்றுக்கொண்டார். என்ன காரணம் என்றால், தந்தையிடமிருந்து பெற்ற அறிவு. தந்தையிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்றால் அறிவை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் தந்தையை பார்த்து பின்னாளில் மூவரையும் ராமபிரான் என்ன செய்தார் என்றால் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார். இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். அப்படி நினைத்து பார்க்கும்போது கிட்ட வராங்க
சடாயு நினைத்துக் கொள்கிறது. கிட்ட வர வர அவர்களிடம் கேட்கிறது, நீங்கள் யார், எங்கு வந்தீர்கள் என்று இந்த சடாயு அவர்களை பார்த்து கேட்கிறது. நாங்கள் தயரத சக்கரவர்த்தியுடைய புதல்வர்கள் என்றவுடன் மகிழ்ச்சி. இப்ப நமக்கு ஒருத்தர் பிடித்தவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்றால், அவர்களிடம் நாம சென்று நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் யாருன்னு தெரியுமா, நான் என்ன ஞாபகம் இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை சந்திச்சிருக்கேன், நீங்க நல்லா பேசியிருக்கீங்க, எனக்கு நீங்க இந்த உதவியை செஞ்சிருக்கீங்கன்ட்டு நாமவே வழியே சென்று அவர்களிடம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வோம். பிடித்தவர்களாக இருந்தால், மனிதனுடைய இயல்பு பாத்தீங்கன்னா பிடிச்சவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க. பிடிக்காதவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் பார்த்தும் பார்க்காமல் அப்படியே சென்று விடுவார்கள். ஆனா இங்க தன்னுடைய நண்பனுடைய பிள்ளைகள் அவர்கள் அறிமுகப்படுத்தி கொண்ட உடனே மலையிலிருந்து அது கீழே இறங்கிடுச்சான். மலையிலிருந்து தானங்கவே கீழே இறங்கி வந்துட்டது. வந்த உடனே முதலில் யாரை விசாரித்தது என்றால் நண்பனை விசாரித்தது. என் நண்பன் நலமா, எவ்வாறு இருக்கிறான், நீண்ட நாட்கள் ஆயிற்று அவனை சந்தித்து, எப்படி இருக்கிறான் என்று நலம் விசாரிக்கிறதாம். அப்பொழுது ராமபிரான் சொல்கிறாராம், சத்தியத்தை காக்க தந்தை சொர்க்கலோகத்திற்கு சென்றார் என்று கூற உடனே சடாயு, ஐயோ என் நண்பன் உயிரோட இல்லையா, அப்படியே அதிர்ச்சி. இத்தனை ஆண்டுகாலம் நண்பன் உயிரோடு இருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்த சடாயுவிற்கு அந்த செய்தியானது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மூர்ச்சி அடைந்து மயக்கமாய் கீழே விழுந்துருச்சு அந்த சடாயு. நட்புக்கு இலக்கணம் இதுதாங்க. ஒரு நண்பன் இல்லை என்ற உடனே அப்படியே அந்த துன்பம் தாங்க மாட்டாமல் அது மூர்ச்சித்து கீழே விழுந்தது. அந்த காட்சியை கம்பநாட்டாழ்வாரும் பாடியிருக்கிறார். கவிஞர் வாலி அவர்கள் தன்னுடைய அவதார புருஷன் என்ற ஒரு கவிதை நூல்ல இப்படி அழகா எழுதியிருக்காருங்க. ஐயகோ என சடாயு அலறி துடித்தான், அளவற்ற கண்ணீரை ஆற்றொடுக்காய் வடித்தான், முக்கினான், முழங்கினான், விக்கினான், பெரும்பினான், மூண்ட துயரம் தாழாமல் மூர்த்தித்து விழுந்தான். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க, ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல சடாயுனுடைய மறைவை கேட்டு அழுது அரற்றுவதும் உயிரை விட துணிவதும் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறாத செய்திங்க. வான்மீகி சடாயுவை ஒரு சாதாரண பறவையாகத்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறான். இந்த அளவுக்கு விஷயங்களை வான்மீகத்துல நம்மளால காண முடியாது. ஆனா கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கம்பர் மிக அழகாக ஒளியூட்டி சித்தரித்து காட்டி அதன் மூலம் பறவை நிலையிலிருந்த ஒரு இனத்தை சார்ந்த ஒரு சடாயுவை உயர்ந்த மனித நிலைக்கு கம்பர் உயர்த்தி காட்டியிருக்கிறாருங்க. அந்த வகையில சடாயு மயக்கம் அடைந்து விழுந்து விடுகிறது. இவர் என்ன செய்யறாங்க, ஐயோ தந்தையுடைய நண்பராயிற்று அவர்கள் அந்த சடாயுவை பெரியப்பாவாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். தந்தை நிலையிலேயே அவரை காண்கிறார்கள். என்ன பண்றாங்களா, என்ன செய்யறதுன்றே தெரியல. அது கம்பநாட்டாழ்வார் அழகாக எழுதியிருப்பார். தழுவினர் உடனே விழுந்த அந்த சடாயுவை அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறார்களாம், எடுக்கிறார்களாம். தடக்கையால் முகம் கழுவினர். இருவரும் கண்ணீர் நீரினால். எதனால அந்த மயக்கத்தை தெளிய செய்யறாங்கன்னா, அழுது அவர்களுடைய கண்ணீரானது சடாயுனுடைய அந்த முகத்தின் மீது படுகிறதாம். அப்படி அதனால சடாயு மீண்டும் என்று மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறது என்ற வார்த்தையை கம்பர் பயன்படுத்தியிருப்பார். தழுவினர், எடுத்தனர், தடக்கையால் முகம் கழுவினர், இருவரும் கண்ணீரினால் வழுவிய இன்புயிர் வந்த மண்ணும் அழிவுறு நெஞ்சினர் அரற்றினர் அரோ. இவர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ இப்பதான் நமக்கு தந்தையினுடைய நண்பன் என்று அறிமுகமானார், தந்தையினுடைய நிலை கேட்டு அவ்வாறே மயக்கம் அடைந்து விட்டாரே என்று இவர்கள் இருவரும் அழுகிறார்கள். மீண்டும் சடாயு மயக்கத்திலிருந்து தெளிவடைந்து மீண்டும் புலம்புகிறது. ஐயோ என் நண்பன் இல்லையே, என் நண்பன் இல்லாம நான் எப்படி இருப்பேன். அந்த புலம்பலை அழகா சொல்லியிருப்பார். எது என் நண்பன் இருக்கும்போது ஒரு 3 ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தது. அந்த 3 எது என்பது அழகா சொல்லியிருப்பாரு. உன்னுடைய கொடை திறத்தால் கற்பகம் தோல்வி அடைந்தது. அந்த அளவுக்கு ஒரு கொடை வல்லமையில் சிறந்தவனாம் தயரதன். உன்னுடைய குளிர்ந்த வெண்குற்ற கொடைக்கு சந்திரனும் தோற்றுவிட்டான், பொறுமைக்கு நிலமகளும் தோற்றுவிட்டாள். ஆனால் இன்னைக்கு அந்த 3 நீ மறந்த அந்த சந்தோஷத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ இறந்தது யாருக்கு மகிழ்ச்சினா இந்த 3க்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்ப இந்த 3க்கும் மகிழ்ச்சி என்றால் எந்த 3 துன்பத்தை அடைந்திருக்கிறது என்பதையும் கம்பர் சொல்லியிருக்கார். எந்த 3 என்றால், உன்னால் யாசகம் பெற்ற யாசகர்கள் எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தருமம் என்ற தாயும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். உன்னுடைய உயிர் நண்பனாகிய நானும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி விட்டு நீ சென்று விட்டாயே, இது எவ்வாறாக இருக்கிறது, என்னால் இந்த துன்பத்தை தாங்க முடியவில்லை என்று கம்பநாட்டாழ்வார் பாடியிருப்பார். புறவலர்த்தம் புறவலனே, பொய்ப்பகையே, மெய்க்கனியே, புகழின் வாழ்வே,
இரவலரும் நல்லறமும் யானும் இனி என்பட நீத்து ஏகினாயே. இப்ப நாங்க 3 பேரும் எந்த நிலைமைக்கு நாங்க ஆளாகி இருக்கோம், எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நீ சென்று விட்டாயே என்று புலம்புகிறாராம் சடாயு. அது மட்டும் இல்லாம சம்பராசுர யுத்தத்தின் போது உதவி செய்தவன் தான் சடாயு. யாருக்கு என்றால் தயரத சக்கரவர்த்தி. அதையும் நினைத்து பார்த்துக் கொள்கிறாராம். என்னவென்று, கட்டி தயிரை கலக்கும் மத்தை போல உலகிற்கு துன்பத்தை தந்து கொண்டிருந்தவர்கள் தான் அசுரர்கள். அந்த அசுரர்கள் அந்த சம்பராசுர யுத்தத்தில் அவர்களை வதைத்த அந்நாளில் நீ என்ன ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்ன? நீ சொன்ன வார்த்தை என்ன? நான் உடல் நீ உயிர் என்று கூறி என்னோடு நட்பு பாராட்டினாயே. தயரதன் உடலாம், சடாயு உயிராம். இப்படி இல்லையா நீ சொல்லி என்கிட்ட நட்பு பாராட்டினாய்? ஆனால் இன்னைக்கு அந்த யமன் என்ன செய்தான்? உயிரை விட்டுட்டு, அவனுடைய தொழில் என்ன? யமனுடைய தொழில் என்ன? உயிரை எடுத்து செல்வதுதான் யமனுடைய தொழில். உடலை விட்டு உயிரை எடுத்து செல்வதுதான் யமனுடைய தொழில். ஆனா இன்றைக்கு யமன் என்ன செஞ்சிருக்கான்? உயிரை விட்டுட்டான். என்னுடைய உடலாகிய தயரதனை எடுத்துக்கொண்டு சென்று விட்டானே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று புலம்புகிறானாம். அப்படியே அழுகிறான். அவனை வானுலகத்திற்கு அனுப்பி விட்டார்களே என்று அழுகிறான். அது மட்டும் இல்லாம, இனி நான் எதுக்கு இருக்கணும்? என்னுடைய நண்பன் இல்லாத இந்த உலகத்தில் நானும் உயிர் வாழ மாட்டேன். குழந்தைகளே, நீங்கள் தீ வளர்த்து கொடுங்கள், நான் அந்த தீயில் விழுந்து நானும் இறந்து விடுகிறேன் என்று அந்த சடாயு கூறுகிறதாம். பெரியப்பா, அப்பா இல்லைன்ற குறையை போக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில நான் உங்களை அப்பாவா நாங்க நினைக்கிறோம் 3 பேரும். ஆனா நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்ட்டு கண்ணீர் சிந்துகிறார்களா 3வரும் சேர்ந்து கொண்டு. தாயை விட்டு, அயோத்தியை விட்டு நீங்க இந்த காட்டுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்களை பார்த்த பிறகு கொஞ்சம் நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா மீண்டும் எங்களை துன்பத்திற்கு ஆளாக்கி இறந்து விடுகிறேன் என்று கூறுகிறீர்களே, இது நல்லதில்லை. அன்னைக்கு அந்த 3வரும் அழுகிறார்கள். இப்போது நீங்கள் எங்களை விட்டு போனால் இனி எங்களுக்கு யார் துணை? இப்ப எங்களுக்கு ஒரு பெருந்துணையா நாங்கள் உங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சி கொண்டோம். ஆனால் எங்களை விட்டு சென்றால் எங்களுக்கு இனி யார் துணை என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்களாம். பிள்ளைகள் வருத்தப்பட்டால் பெற்றோர்கள் தாங்கிக் கொள்வார்களா? பிள்ளைகளுக்காக தானே பெற்றோர்கள் எல்லா தியாகங்களையும் செய்கிறார்கள். எக்காலத்திற்கும் பார்த்தீர்கள் என்றால் பெற்றோர்கள் தங்களுடைய கடமைகளை சரிவரத்தான் செய்கிறார்கள். பிள்ளைகள் தான் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். வருங்காலத்தில் அவர்களும் பெற்றோர்கள் ஆகும் போதுதான் அவர்கள் செய்த தவற்றை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உண்மைதானே பெரியவர்களே? அந்த வகையில எங்களுக்கு நீங்க தான் தோணும் போது இங்க சடாயு தந்தையினுடைய நிலையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருகிறது. என்னவென்றால், நான் இனி உயிர் வாழ்கிறேன். பிள்ளைகளே, உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? உயிர் வாழ்கிறேன், வருத்தப்படாதீர்கள். அதுவும் எக்காலம் வரை நான் உயிர் வாழ்வேன் என்றால், நீங்கள் அயோத்திக்கு செல்வீர்கள் அல்லவா, அந்த காலகட்டம் வரை நான் உயிரோடு இருப்பேன். அதன் பிறகு நான் என் நண்பனோடு சென்று விடுவேன். நானும் என்னுடைய உயிரை போக்கிக் கொண்டு என் நண்பனை நான் போய் சென்றடைவேன் என்று தன்னுடைய முடிவை சற்று சடாயு மாற்றிக்கொள்கிறது. சரி பிள்ளைங்களே, என்னத்துக்காக காட்டுக்கு வந்தீங்க? என்ன காரணத்துக்காக நீங்க காட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கும் தெரியும். ஆனா அந்த கமநாட்டாழ்வார் அந்த வரிகளை போட்டிருப்பாரு. உந்தை உண்மையன் ஆக்கி உன் சிற்றவை தந்த சொல்லை தலை கொண்டு தாரணி வந்த தம்பிக்கு உதவிய வல்லலே எந்தை வல்லது யாவர் வல்லார் என. ஏன்னா அப்பாவுடைய வாக்கை காப்பாற்ற சிற்றனையுடைய அந்த சொல்லுக்காக பரத நாட்டாழ்வானுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு வந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறாரு இலக்குவன் மூலமாக. கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை யார் செய்வார்? உன்னை விட ராமபிரானை வேறு யாரும் செய்ய வல்லார்கள் என்ற சடாயுனுடைய கருத்தாகத்தான் இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. இவ்வாறு ராமபிரானை சடாயு போற்றுகிறார். அப்புறம் கேட்கிறாரு, சரி அகத்திய முனிவர் சொன்னார் இல்லையா, பஞ்சவடியில் போய் தங்குங்கள் என்று. அந்த பஞ்சவடியில் தங்க வேண்டும் என்பதற்காக நாங்க அங்க தங்கணும், அதுக்கான வழியை சொல்லுங்க பெரியப்பான்ட்டு இவர்கள் கேட்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் பிள்ளைகளால் என்று வானில் பறந்து சென்று அவ்விடத்தை காண்பிக்கிறதாம். அப்படி வானில் அது பறந்து செல்லும் போது அதனுடைய ரெட்டைகளுடைய நிழல்ல பாதுகாப்பாக அந்த 3வரும் நடந்து வருகிறார்களாம். அப்படி பாதுகாப்பாக நடந்து கோதாவரி நதிக்கரையில ஒரு பர்ணசாலை அமைத்து அங்குதான் அவர்கள் தங்குகிறார்கள். அப்படி அங்கு தங்கியிருக்கின்ற காலகட்டத்தில் அந்த சடாயுவானது அவர்களை துணையாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் அங்கேயே ஒரு உயர்ந்த மலை உச்சியில் தங்குகிறதாம். எப்படி அது அவர்களை பார்க்கிறது என்ற வார்த்தையையும் கம்பர் போட்டிருப்பார். சேக்கையில் பார்வை பார்க்கும் பறவை போல பாதுகாத்தான். இந்த பறவையானது தன்னுடைய குஞ்சுகளை எவ்வாறு பாதுகாக்குமோ அது போல அங்கு கோதாவரி நதிக்கரையில் பர்ணசாலை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 3வரையும் சடாயு
பாதுகாத்தான் என்று அந்த வார்த்தையை ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. அந்த வகையில சடாயு அந்த பஞ்சவடிக்கு வழிகாட்டுகிறது. அந்த பஞ்சவடிக்கு வழிகாட்டிய போது நம்ம கோதாவரி நதிக்கரையினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும். புண்ணிய நதிகள் என்று சொல்லுவாங்க, நவ நதிகள் என்று சொல்லுவாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, சரையு, குமரி, இவைதான் நவநதிகள். இந்த நவநதிகள்ல இரண்டாவது மிக நீளமான நதி எதுவென்றால் கோதாவரி. அந்த நதிக்கரையிலுடைய ஓரத்துலதான் பர்ணசாலையை இலக்குவன் அமைக்கிறான். ரொம்ப அழகா ஒரு எங்க கற்றுக்கொண்டான் என்று ராமபிரானே இலக்குவனை கேட்பான். ஏனென்றால் இருவரும் ஒரு குருவின் கீழ் பாடம் பயின்றவர்கள். அப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு குடிலை இலக்குவன் அமைத்து கொடுக்க இலக்குவனை ராமபிரான் அண்ணனானவர் அப்படியே தழுவி கொள்வாராம். அந்த அளவிற்கு அந்த குடிலானது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நதிக்கரை ஓரத்தில் அங்குதான் அந்த பர்ணசாலை அமைத்து சீதா பிராட்டி மூவரும் வாழ்ந்தார்கள். வனவாசத்துல ஒரு பகுதியை இங்கு கழித்ததாக கூறப்படுகிறது. உண்மையாகவே அந்த இடத்திற்கு அடியேன் சென்று வந்தேன். கோதாவரி சென்ற ஆண்டுதான் சென்று வந்தேன். அந்த நதிக்கரையில அந்த குடிலானது இலையினால் வேயப்பட்ட குடில் எங்க இருக்குன்னா இந்தியாவுல தெலங்கானா, ஆந்திர மாநிலம் என்று சொல்லுவாங்க. இப்ப ஆந்திர மாநிலம், தெலங்கானா என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பத்ராத்ரி கொத்தகுடம் மாவட்டம் என்று சொல்லுவாங்க. அந்த கொத்தகுடம் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம் தான் இந்த பர்ணசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பத்ராச்சலத்திலிருந்து 332 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிறது. நான் சென்று வந்ததால அந்த தகவலை குறிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வீடியோ ஆஃப் பண்ணிக்கங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. யாருடைய வீடியோங்க? இல்ல, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணி கிளியரா கேட்கும். பாரதிமா, உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தெளிவா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. அதனால சரிங்கம்மா, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. அப்படி அடியேன் அந்த இடத்துக்கு சென்று வந்ததால் தான் அந்த இடத்தை பற்றி கூறுகிறேன். இங்குதான் பெரும்பகுதி அவங்க வாழ்ந்தாங்க. அங்க உண்மையாகவே அந்த குடிலானது இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலதான் மானை சீதா பிராட்டி கண்டதாகவும், சூர்ப்பனகை வந்ததாகவும், சூர்ப்பனகையினுடைய மூக்கு அறுபட்ட இடம் என்றும், மாயமானாக மாரிசன் வந்தான் என்றும், அது மட்டும் இல்லாம சீதா பிராட்டி இங்கிருந்துதான் ராவணன் தன்னுடைய புட்பக விமானத்தில் கடத்தி சென்றான் என்ற எல்லாம் கூறப்படுகிறது. அந்த இடத்துல அந்த சிற்பங்களால் அந்த இடத்துல அதெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நதிக்கரை இருக்கிறது. இந்த மூவரும் நீராடிய ஒரு படித்துறை இருக்கிறது, ராதா படித்துறை என்று சொல்கிறார்கள். அந்த படித்துறையும் அங்கு அருகில் தான் இருக்கிறது. இத்தனை இடங்களையும் நாம் அங்கு சென்றார் பார்க்கலாம். அதாவது ராமணன் தன்னுடைய விமானத்தில் வரும்பொழுது அந்த விமானத்தை அந்த கோதாவரி நதிக்கரையினுடைய ஒரு பக்கத்துல விட்டுட்டு சீதா பிராட்டி கிட்ட வந்த சன்னியாசி வேடத்துல வந்ததாகவும், அந்த விட்ட இடத்துல அந்த விமானத்தை எடுக்கும் பொழுது ஒரு பள்ளமானது உருவானதாம். அந்த பள்ளமும் இன்றைக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் அடியேன் பார்த்து வந்ததால், ஏன்னா கோடு போட்டிருப்பார் அல்லவா, அந்த கோடு ராமபிரானுடைய அந்த திருவடி பட்ட அந்த திருவடியுடைய அடையாளம், இவை எல்லாத்தையுமே அடியேன் பார்த்து வந்தேன். அந்த கோதாவரி கரையில பர்ணசாலை அமைத்த அந்த இடமானது மிக அழகாக இருக்கின்றது. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நாம் அனைவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். எந்த இடத்துல இருக்குன்னுட்டு சொல்லும் போது பார்த்தா பத்ராச்சலம் சொல்லுவாங்க. உண்மையாகவே பக்த ராமதாஸ் என்ற ஒரு அடியவர் அந்த ராமபிரானுக்கு கோயில் எழுப்பினார். பத்ர முனி என்ற ஒரு முனிவர் கேட்டுக்கிட்டாராம். இந்த மூவரும் அங்கு வனவாசத்தின் போது அங்கு தங்கி இருந்தார்கள் அல்லவா, அப்பொழுது எங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்னிட்டு முனிவர் வேண்ட, இல்ல எனக்கு கொஞ்சம் பணி இருக்கு, சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணனை அழிக்க வேண்டும், நான் அங்கு சென்று கொண்டிருக்கிறேன், பின்னர் உனக்கு காட்சி தருகிறேன் என்று ராமன் சொல்லியிருப்பாராம். அதன் பின்னர் வைகுண்டத்திற்கு சென்ற பிறகு இந்த முனிவருடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பத்ராச்சலத்தில் மீண்டும் ஒரு கதையானது உண்டு. அந்த இடம்தான் பத்ராச்சலம். முனிவனுக்காக மீண்டும் எழுந்தருளிய ஒரு ஸ்தலம் என்று சொல்வாங்க. இன்னொன்னு என்னவென்றால் தக்ஷண அயோத்தி என்று சொல்வாங்க. அதாவது நாம் அயோத்தி சொல்வோம், ஆனா இத அந்த தென் பகுதிக்கு நமக்கான ஒரு தட்சிண அயோத்தி என்ற ஒரு சிறப்பான ஒரு பெயரானது இந்த பத்ராச்சலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலை புனரமைப்பு பணி செய்தது யார் என்றால் பக்த ராமதாஸ் என்று சொல்லுவாங்க. அந்த பக்த ராமதாஸ் தான் அந்த கோயில் கட்டியதாகவும், அதற்காக அவர் அவருக்கு ஒரு கோல்கொண்டா என்ற அரசரிடம் பணி செய்து கொண்டிருந்தவர் தான் பக்த ராமதாஸ். அப்படி பணி செய்து கொண்டிருந்த அவர் அந்த அரசாங்க பணிக்காக கொடுத்த அந்த பணத்திலிருந்து தான் கோயில் பணிகளுக்கான
இந்த ராமதாச சிறை அடைக்கப்பட்டிருப்பார், சிறையில வச்சிருப்பாங்க. அந்த சிறையில வச்சு அவரை அடிச்சு துன்புறுத்தக்கூடிய அந்த காலகட்டத்துல ராமனும் இலக்குவனும் மன்னனுடைய கனவில் தோன்றி அந்த அவர் பொருட்டு என்ன செலவு செய்தாரோ அந்த நாணயங்களை அவர்கள் கொடுத்ததாக ஒரு கனவு காண்பார். யார் என்றால் அரசர். அப்படி அந்த கனவிலிருந்து அவர் தெளிந்த பிறகு அவருடைய அந்த உறங்கி கொண்டிருந்த அந்த தலைமாட்டுல சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த காசுகளை வச்சுட்டு போயிருப்பாங்களாம். அப்ப ஒரு அடியவரை காப்பதற்காக ராமனும் லக்குவனுமே கனவில் தோன்றியதாகவும் ஒரு கதையானது உண்டு. சபரி இடம் பழங்களை வாங்கி உண்ட இடம் என்றும் அந்த பத்ராச்சலத்தை சொல்லுவாங்க. அதனால ரொம்ப சிறப்பு மிக்க அந்த இடத்துலதான் வனவாசத்தினுடைய ஒரு பகுதியை இவர்கள் கழித்தார்கள். அந்த பர்ணசாலையில் இருக்கின்ற காலகட்டத்தில் ஜடாயு இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துலதான் சூர்பனகை வருகிறாள், மூக்கறுபட்டு செல்கிறாள், அண்ணனிடம் போய் சொல்கிறாள். அவளால் செய்ய முடியாத காரியத்தை அண்ணனின் துணை கொண்டு தன்னுடைய கணவனுடைய இறப்பிற்கு பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அண்ணன் கிட்ட போய் சொல்றா. அண்ணனும் தங்கை விரித்த அந்த வலையில் விழுந்து சீதையை கவர்ந்து செல்கிறான். மாயமானை அனுப்புகிறான். அந்த மாயமானின் பின்னால் ராமனும் லக்கனும் செல்கிறார்கள். பின்னர் சன்னியாசி வேடத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து செல்கிறான். இப்படி எல்லாம் நடைபெறுகிறது. இப்படி நாம் இன்றைக்கு கண்டது என்னவென்றால், கண்டனர் கழுகின் வேந்தையே. ஜடாயு கான் படலத்தில் கம்பநாட்டாழ்வார் நமக்கு ஜடாயுவை அறிமுகப்படுத்தி அந்த பர்ணசாலையில் பாதுகாப்பாக இவர்கள் மூவருக்கும் சடாயு இருப்பதான ஒரு பகுதியைத்தான் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த சனிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் சடாயு ராவணனோடு போரிட்டு உயிர் நீத்த படலத்தை காணலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நல்லதொரு வாய்ப்பு என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாம முண்டாசு கவிஞன் பாரதி பாடியிருப்பான், சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து என்று. அந்த வகையில இந்த பத்ராச்சலத்துடைய ராமரை பத்தி ஒரு 2 வரிகள். అందరి బంధువయ్యా భద్రాచల రామయ్యా, ఆదుకునే ప్రభువయ్యా మా అయోధ్య రామయ్యా, చేయూతనిచ్చే వాడయ్యా మా సీతారామయ్యా, చేయూతనిచ్చే వాడయ్యా మా సీతారామయ్యా, కోరికలు తీర్చే వాడయ్యా మా కోదండరామయ్యా, అందరి బంధువయ్యా பத்ராச்சல ராமையா. சிறப்பு மிக்க தலம், தக்ஷண அயோத்தி என்று அழைக்கக்கூடிய ஒரு தலம். அத்திருத்தலத்திற்கு அருகே உள்ள பர்ணசாலையில் தான் 3 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. நாம் மீண்டும் சடாயுவை உயிர் நீத்த படலத்தில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்மா. மிக அருமை, மிக சிறப்பானதொரு உரை நிகழ்த்திய பாரதி அம்மாவுக்கு எங்களுடைய ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு ராமரை பற்றி சிந்திப்பதற்கும் ஜடாயுவினுடைய வரலாற்றை அறிவதற்கும் ஜடாயுவினுடைய சிறப்புகளையும் அவர் எந்த அளவிற்கு தசரதன்பால் அன்பு கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மாவீரர்கள் ராமாயணத்தில் இருந்தாலும் கூட ஒரு பறவையினுடைய தியாகம் என்றும் கூட நம்முடைய கண்களை குளமாக்குகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஜடாயுவினுடைய சரித்திரம் என்பது வெறும் கதை கிடையாது, தர்மத்திற்காகவே எதையும் இழக்க துணியக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மாவினுடைய சாட்சியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கதையை கேட்ட ஒரு ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு சிறு பிரிவை பற்றி அம்மா அவர்கள் ஆற்றிய உரை நமக்குள் மிகச்சிறந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றது. ஒரு பறவைக்கே இவ்வளவு துணிச்சல் ஒரு பலம் இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்களாக பிறந்த நமக்கு எவ்வளவு துணிச்சல் பலம் வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஜடாயு கான் படலத்தில் கண்டனர் கழுகின் வேந்தையே என்ற தலைப்பில் உரையாற்ற அமர்ந்திருக்கின்றார்கள் அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. கோவிந்தம்மாள் அம்மா முதல்ல சொன்னாங்க, என்னை பற்றி ஐயா கவிக்கோ ஜின்னா ஐயா அவர்கள் பாராட்டு தெரிவித்தது 3-4 நாட்களுக்கு முன்னாலேயே இந்த கவிதை அனுப்பியிருந்தார்கள் அம்மா. என்னுடைய பழைய எண்ணுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த எண் அந்த மொபைல் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த அலைபேசி என்கிட்ட இல்லை. அதுவும் சரியாக வேலை பார்க்க, அது சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் அதை பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கோம். அந்த கவிதை எனக்கு இன்னைக்கு ரமேஷ் எத்ராஜ் ஐயா அனுப்பியிருந்தாங்க, உங்களை பற்றி எழுதின கவிதை. நீங்கள் பேசி முடித்த உடனேயே உங்களுக்கு, அதாவது மற்றும் ஒரு கவி சக்கரவர்த்தி என்ற அந்த உரை நிகழ்த்தினதற்கு அப்புறம் ஐயா அவர்கள் அனுப்பின கவிதை இன்றைக்கு தான் தங்களுடைய பார்வைக்கு கிடைத்திருக்கின்றது, அனுப்பியிருக்கின்றேன்.
முதலேயே ரமேஷ் ஐயாவுக்கு அனுப்பினார், அடுத்து எனக்கு அனுப்பினார். 2 பேருக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து அது பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவ்வகையில் தங்களை வாழ்த்திய உரை, வாழ்த்திய கவிதை, வாழ்த்து கவிதையாக இன்றைக்கு தங்களுக்கு கிடைத்தது. ஐயா அவர்களுடைய வாழ்த்து மிக அற்புதம். ஏன்னா பெரியோர்களுடைய வாழ்த்து எப்போதுமே நமக்கு வந்து ஒரு தூண்டுதலை, ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவ்வகையில் அவருடைய அந்த வாழ்த்தை கேட்டு நாங்களும் வாசித்து மகிழ்ந்தோம். அம்மாவுக்கு பாராட்டுக்கள். அதே போன்று இன்றைக்கு பாரதி அம்மா அவர்கள் மிகச் சிறப்பானதொரு உரை நிகழ்த்தினார்கள். அடுத்த வாரம் அவர்களுடைய உரை தொடரும். அவர்கள் பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்தரி பந்துவையா பத்ரா, அது சொல்லும் போதே ரொம்ப அந்த தெலுங்குக்கு ஒரு சுந்தர தெலுங்குன்றது அதான். அந்தரி பந்துவையா பத்ராச்சல ராமையா, எல்லாருக்கும் உரிய உறவினர் ராமர். அந்த பத்ராச்சல ராமர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம். அதை உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட அவரை பற்றிய பத்ராச்சல ராமரை குறித்து ஒரு பாடலையும் பாடி அவருடைய உரையை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அவ்வகையில் அம்மாவுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக பின்னூட்டத்திற்கு செல்லலாம். முதலாவதாக நம்முடைய ஒரே நிமிடமா ஐயாவுக்கு நான் முதல்லயே அவர் உணவருந்த போயிடுவாரு, அதனால சொல்லிடுறேன். எல்லாமே ஒரு நன்மைக்கு தாமா. நானு ஆரம்பத்திலேயே ஐயாவுக்கு நன்றி சொன்னேன். அப்ப ஐயா இணையல. நான் இன்றுதான் அந்த வாழ்த்துறை காண நேர்ந்தது. அது நான் பெற்ற பேரு என்று உரைத்தேன். இப்போ அந்த தவறி அது இன்று கிடைத்தது கூட எனக்கு ஒரு மிக பெரும் வாய்ப்பு தான். ஏனென்றால் இன்று மகளிர் தினம். அது மட்டுமல்ல, வேறொரு சிறப்பான ஒரு தினமும் அது இன்று இருக்கிறது. எனக்கு என்னுடைய 57வது திருமண நாள். அவருடைய அன்பான வாழ்த்துதல் இன்று எனக்கு கிடைத்தது. ஆண்டவனுடைய வாயால் கிடைத்தது போன்ற ஒரு வாழ்த்து அது. அந்த வகையில ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிறப்புங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்து பெற்றதற்கு நான் பெருமிதம் அடைகிறேன். அம்மா வணக்கம், ரொம்ப நன்றி. அதாவது உங்களை போன்ற ஒரு ஆளுமிக்க ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு கவிதை எழுதுவது என்றால் அது உங்களுக்கு அல்ல பெருமை, எனக்குத்தான் பெருமை. ஏனெனில் நாம் எல்லோரையும் வாழ்த்துவதும் இல்லை, பாடுவதும் இல்லை. நான் உங்களை நினைத்த உடனே நான் ஏதோ அதிக நேரம் கூட எடுக்கவில்லை. ஒரு 10-12 நிமிடங்களுக்குள் அந்த கவிதையை நான் எழுதி முடித்தேன். காரணம் என்னவென்றால், உங்களுடைய பற்றிய என் மனதில் ஆழமாக நீங்கள் பதிந்திருந்தீர்கள். பல நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பேசும் போதும், நீங்கள் ஒவ்வொரு உபயோக காட்டும் போதும் உங்களுடைய ஆளுமையை என்னால் நான் அறிந்து போகிறேன். இவ்வளவு ஒரு பெண்ணா இந்த கோவிந்தா அம்மா, அவர் என்ன நீங்க வயது குறைந்தவராகத்தான் இருப்பீர்கள். அதனால் உங்களை வாழ்த்துவதற்கு அந்த தகுதியும் எனக்கு வயது என்ற வகையிலும் தகுதி இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்த்து உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனால் உங்களை வாழ்த்தியதால் நான் பெருமைப்படுகிறேன். ரொம்ப மிக்க நன்றி அம்மா. நீங்கள் சில பொருத்தமாக சொல்வீர்கள் என்று வந்த நாள் உங்களுடைய மனநாள் என்றும் கூட சொன்னீர்கள். அது கூட அந்த சமயத்தில் இது வந்து சேர்ந்திருக்கிறது பாருங்கள். இது கடவுள் விதித்தது என்று நான் நினைக்கிறேன். நான் இப்போ 2-3 நாட்கள் கழித்து தான் உங்கள் கைவசம் பதிருக்கு. அது வந்து கைவசம் வந்த நேரம் மிக பொருத்தம். நீங்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும். இந்த தமிழ் தொண்டை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுசு உங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று வாழ்த்தி நான் மகிழ்கிறேன். நான் நோன்பு திறக்கு நேரம் அம்மா, நான் வருகிறேன். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக சிறப்புங்க ஐயா. அதாவது எந்த நேரத்துல எது வந்து சிறப்பினால் நிறைந்து கிடக்கிறது. தொடக்கத்திலே இருந்து இந்த நிமிடம் வரை சரஸ்வதி அம்மையார் துவைத்து ஒரு நல்ல கடவுள் வாழ்த்தையும் பாடி இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளரை அறிமுகப்படுத்தி அதன் பின்னால் என்னை மிக அன்போடு ஒரு பட்டத்தையும் வழங்கி
சிறப்பு செய்த இன்று 57வது திருமண நாளை உள்ள உவகையோடு கொண்டாடி மகிழக்கூடிய இந்த நிறுவனத்தின் தகைசால் பெருமைக்குரியவர் கோவிந்தம்மாள் அவர்கள் தலைமை உரையை லேசாக முன்னெடுக்க, அப்படி முன்னெடுக்கின்ற பொழுதே அவர்களை கவிக்கோ அவர்கள் வாழ்த்திய அந்த கவிதையை பற்றி அவர்கள் உள்ளம் நெகிழ்ந்து, இது எனக்கு இறைவன் வழங்கிய கொடை என்று சொல்லி தன்னை மிகவும் அடியவராக காட்டிக்கொண்டது. அதற்கு பின்னால் சிறப்புரையாற்ற வந்தவர். ஆக இங்கே சரஸ்வதி அம்மா, கோவிந்தம்மாள் அம்மா, பாரதி அம்மா, ஆக கலைமகளே இப்படி 3 நிலைகளிலே 3 வடிவங்களிலே தங்கி வெளிப்பட்டாரோ என்று தோன்றுகின்ற அளவிற்கு சடாயு அவருடைய அந்த அறிமுகத்தை மிக தெளிவாக கழுகு வேறு பருந்து வேறு. ஆக இவர் தமிழ்துறை பேராசிரியராக இருந்தாலும் பறவைகள் பற்றிய அந்த செய்திகளையும் சரியாக உள்வாங்கிக் கொண்டு அது எப்படி பார்க்கும், எப்படி தன்னுடைய முதுமையிலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு எல்லாவற்றையும் உடைத்து உரிந்து போட்டு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு கதையையும் அப்படி உள்ளே கொண்டு வந்து இதிலே ஆன்மீகமும் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பின்னால் மெல்ல 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 சடாயுவை அந்த எருவைகளின் அரசனின் நிழலிலே நாமெல்லாம் மெல்ல மெல்ல அந்த கோதாவரி நதிக்கரையை பார்க்க வேண்டும் என்று அப்படியே நம்மை நடத்தி சென்றார். தேர்ந்த சொல்லாட்சி தன்னை இந்த சொல்லிலே கரைத்து கொண்டு பேசிய அந்த பாங்கு, உள்ளம் உருக்குகின்ற பாடல், அவரால் பாடாமல் இருக்க முடியவில்லை. இறுதியாக பாரதியினுடைய வரியையும் துணைக்கு இழுத்துக் கொண்டு சுந்தர தெலுங்கினிலே என்ற வரியை சொல்லி அந்த பாடலை பாடிய பின்னால் சரஸ்வதி அம்மையார் அதற்கும் ஒரு விளக்கம் சொன்னார்கள். எல்லாமே உறவுதான், எல்லாமே உறவுதான். ஆக இந்த சடாயுவை வைத்துக் கொண்டு நமக்கு கம்பன் காட்டுகின்ற செய்தி என்ன, காட்சி என்ன? சாதாரண புள்ளினமாக இருந்தாலும் கூட அந்த புள்ளினமும் மேன்மையான அறிவு பெற்று விளங்கும் என்பதற்கு இந்த சடாயு. ஏனென்றால் சடாயுவினுடைய பண்பை பார்த்து ராம லக்ஷ்மணன் தகப்பனே தன்னுடைய உயிர் நண்பனாக அதை சொல்லுகின்ற போதே உயர்ந்த மனிதன் படத்திலே வருகின்ற அந்த பாடலை நினைவெல்லாம் காவியம் அப்படின்ற அந்த பாடல் வரிய அப்படி சொல்லி, ஆக இன்றைக்கு கலைமகள் இந்த முத்தமிழ் சங்கத்திலே தன்னுடைய தடத்தை பதித்து சொற்களிலே தேர்ந்த பரதத்தை ஆடி இருக்கிறாள். அந்த பரதம் செவிகளிலே ஒலித்த வண்ணம் இருக்கிறது. நல்ல உரை, நல்ல உரை. என்ன சொல்ல, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்த எத்தனையோ ஆளுமைகள் நான் நாளும் குறிப்பிட வேண்டும் என்று நினைப்பேன். ஆனாலும் கூட அந்த நேரம் கருதி சொல்லாமல் விடுகின்றேன். அவ்வளவுதான். அசோகன் ஐயாவாக இருக்கட்டும், முரிச்செல்வன் ஐயாவாக இருக்கட்டும், கந்தன் ஐயாவாக இருக்கட்டும், ஆக இன்னும் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கிறீர்கள் தெரியவில்லை. அத்தனை பேருமே
அருமையான நபர்கள். ஆக இந்த அவையிலே இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், பேசிய அத்தனை பேருமே அடியவருக்கு அடியவராக தங்களை காட்டிக் கொண்டதுதான். எளியேன் எளியேன் எளியேன். ஆக இந்த உரையை கேட்டது எங்கள் செவிக்கெல்லாம் அமுது அருமை. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, மிக சிறப்புங்கய்யா. அடுத்ததாக நம்முடைய கோவிந்தம்மாள் அம்மா அவர்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி அம்மா, மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்று நம்முடைய மனோகரன் ஐயா அவர்கள் கூறியது போல, இன்று ஒரு மிக சிறந்த நன்னாள். வாழ்த்துவதற்கும் வாய்ப்பும் மனதும் வேண்டும். அந்த ஆழ்மனதில் இருந்து வாழ்த்திய அன்புடைமைதான் ஒரு சரியான நேரத்திலே அந்த வாழ்த்தை அடுத்தவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வகையிலே இன்று நான் பெற்ற பேரு யாவரும் பெறுக என்று வாழ்த்தி, இன்று சிறப்பு எல்லாம் நம்ம KP சுந்தராம்பாள் அம்மா பாடுவது போல, தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்தொன்றாய் கூட்டி அதுல சர்க்கரையும் தேன் பாகும் இட்டு கொடுத்தது போல, கம்பனின் உயர்வான அந்த தொடர்களை எல்லாம் விடாமல் நமக்கு எடுத்து காட்டினார். அதாவது சம்பராசுரனை தடிந்த நாளிலே கம்பர் ஜடாயுவிடத்திலே கூறிய அந்த வார்த்தைகள், அவர்களுடைய நட்புக்கு அடித்தளமான அந்த சொற்கள், நீ உடல், நீ உயிர், நான் உடல் என்று சொன்னது. அதை வாலி எவ்வாறு சொல்கிறான்? உலகத்திலே மரபு எப்படி? உடலை விட்டு உயிரை கொண்டு செல்வார்கள். ஆனால் இந்த உணர்வற்ற யமன் என்ன செய்திருக்கிறான்? உயிரை விட்டு விட்டு உடலை அல்லவா கொண்டு சென்றிருக்கிறான். இது என்ன அநியாயம் என்று அந்த கம்பர் மறுதலையாக அவர்களுடைய அன்பின் ஆழத்தை சொன்னதை, நட்பின் சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல வேறு உதாரணங்களையும் கூறிய அம்மா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கினார்கள். அதே போல, நீ இறந்ததால் யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு துன்பம் என்று சொன்ன அந்த கருத்துக்கள், கற்பக மரம் இத்தனை நாள் உன்னால் சோபையிழந்திருந்தது, வனப்பிழந்திருந்தது, சிறப்பிழந்திருந்தது. நீ இறந்தவுடனே மீண்டும் கற்பக மரம் அதனுடைய பெருமையை பெறும் என்பதால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். வெண்கொற்ற குடை, நிலவால் விரிந்த வெண்கொற்ற குடை மக்கள் எல்லோரும், ஏனென்றால் நீ தாய் போன்ற தயவோடு மக்களை காப்பவன். அப்படிப்பட்ட தயரதன் இல்லை என்ற உடனே நிலவு, நான் தான் இந்த உலகத்துக்கு குளிர்ச்சியை தருகிறேன், மக்களை குளிர்ச்சியாக காத்த தசரதன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு நிலவு மகிழ்ச்சி அடைகிறதாம். அடுத்தது கடல் சூழ்ந்த இந்த பூமாதேவி, அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். என்னை போல் பொறுமையும் தாங்கும் திறனும் வேண்டியவர்க்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் தருவதுமாகிய குணங்களை உடைய தயரதன் இருந்ததனால் என் சிறப்பு விளங்காமல் இருந்ததே என்று அவர்களெல்லாம் மகிழ்கிறார்கள். ஆனால் தர்மமும் நானும் இந்த மண் இரவலரும், முன்னால் பயன்பெற்ற இரவலரும் வரு கொண்டிருக்கிறோமே, இதை நீ காணவில்லையா என்று அந்த அற்புதமான ஒரு அந்த தசரதனுடைய ஆட்சி சிறப்பு, அவனுடைய கொடை சிறப்பு, அவனுடைய அன்பு, மக்களை தழுவிய நிலை அனைத்தையும் ஒன்றாக கூட்டி ஒரே பாட்டிலே தனக்கும் தயரதனுக்கும் இருக்கக்கூடிய நட்புரிமையை குறிப்பிட்டு பாடிய அந்த அற்புதமான பாடலை மிகச்சிறப்பாக இங்கே எடுத்து கூறி விளக்கி, பத்ராசலத்திற்கு ஒரு ஆற்றுப்படை எழுதியவரை போல பத்ராசலம் எப்படி அமைந்திருக்கிறது,
பஞ்சவடியை எப்படி அது அப்படியே நம் கண்முன் கொண்டு வரக்கூடிய வகையிலே அங்கே சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த உழைப்பை மேற்கொண்டு அங்கே செய்திருக்கக்கூடிய கலை வண்ணங்களை எல்லாம் தான் பெற்ற இன்பத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது இது போன்ற பல உரைகளை இந்த தளத்திலே வந்து ஆற்றி நம் போன்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவர்களை வாழ்த்தி இந்த அரங்கம் எனக்கு அளிக்கும் ஒரு இன்பமான ஒரு சூழலை நினைத்து மகிழ்ச்சியோடு நன்றி கூறி மகிழ்கிறேன். வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்த செல்வனையா தங்களுடைய அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று அம்மாவுடைய 57வது திருமண நாள். நேர்ல இருந்து அம்மாவிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் அம்மாவுடைய பாதங்களை தொட்டு அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம். அடுத்ததாக இன்று ஆய்வுரை இந்த ஜடாயுது இந்த பகுதி மிகவும் அருமையாக அம்மா இன்னைக்கு சொன்னாங்க. அந்த கழுகு வந்து ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அது தண்ணியே வருத்தி அது வாழ்வு வாழ்ந்து மீண்டும் 60 ஆண்டுகள் வாழும்னு சொன்னாங்க. அதுல ஒரு மறைமுகமா நமக்கு ஒரு செய்தி நம்மளும் இதை போல ஒரு நம்மளையே நம்ம மாத்திக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருந்தா நம்மளும் எல்லா துறையிலையும் நம்ம எவாஞ்சலி மனோகரன் ஐயாவும் சரி அம்மாவும் சரி மிக சிறப்பா தெரியல. ஏன்னா கம்பராயணத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது இல்லையா. இருந்தாலும் இந்த ஜடாயு இந்த பகுதியை பற்றி பாரதி அம்மா நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கந்தன் ஐயா உங்களுடைய பின்னோட தாருங்கள் ஐயா. கந்தன் ஐயா, அசோகன் ஐயா 2 பேருமே உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். நான் பேசலாம். வணக்கம். பிற்பயக்கும் நற்பாளவை என்ற தலைப்பில் மிக அருமையாக அடுத்த மன்றத்திலே பேசி புகழ்பெற்ற நமது நிறுவன அமைப்பாளர் அவர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். கோவிந்தாம்பாள் அம்மையார் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். மற்றும் பாரதிய எங்களை அழைத்து கொண்டு கருட கழுகு எப்படி ராமனையும் லட்சுமணையும் சீதையும் அழைத்து சென்று காட்டியதோ அதுபோல எங்களையே அந்த இடத்திற்கே அழைத்து சென்று காட்டிவிட்டார். மிக அருமையாக இருந்தது. நன்றான நிகழ்ச்சி. 3 பெண்களுக்கும் எங்களுடைய முத்தமிழ் சங்கத்தின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்ததாக அசோகன் ஐயா நிறைவு செஞ்சிருங்க. பேசி முடிச்சு நிறைவு செய்யுங்க ஐயா. மிக சிறப்பாக இன்றைக்கு 83வது நாள் சிறப்புடன் சென்றது. தலைமையுடைய நான் இன்று பயணத்தில் இருப்பதால் அதிகமான வார்த்தைகள் சொல்ல முடியாத நேரம். மேலும் நல்ல சிறப்புடன் அமைந்தது. கம்பராமாயணத்தில் ஜடாயு படலம் வெகு சிறப்பாக பாரதி அவர்கள் தங்களுடைய நாவரசால் தமிழின் சிறப்புகளுக்கும் தமிழின் சொற்களை வெகு சிறப்பாக அடுக்கு மல்லி போல் அடுக்கி அடுக்கி நம்மளை கட்டவிழ்த்து சொல்லாத அளவிற்கு கற்பனை வளத்துடன் திறந்த அளவில் நல்ல அருமையுடன் கொடுக்கின்றார்கள். வெகு சிறப்பு ஐயா, வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. மேலும் மேலும் வாழ வளர்த்து. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா நிறைவு செய்யலாம். சரிம்மா. சரி. ஆமாம்.
இருந்தாலும் பணிச்சூழல் தான். இருப்பினும் என்னால் முடிந்த வரை நான் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இணைவேன் அம்மா. எல்லாருடைய பேச்சுமே பாத்தீங்கன்னா எல்லாருடைய பின்னூட்டுமே ஒரு ஆய்வுரையாகத்தான் அமைகிறது. அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்கன்னுட்டு தான் சொல்லணும். ஏனென்றால் இது ஒரு சிறு கதாபாத்திரம் தான். ஆனால் ஒரு சிறு கதாபாத்திரமாக இருந்தாலும் ராவனுடைய வீழ்ச்சிக்கு பிள்ளையார் சுடி போட்ட ஒரு கதாபாத்திரம் எதுவென்றால் சடாயு. அதனால்தான் இந்த சடாயு கான் படலத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம நினைச்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்துடைய வெயிட்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயத்திலையும் அறிவுபூர்வமா சிந்திப்பதற்கு, நட்பிற்கு இலக்கணம், தன்னுடைய பார்ப்பை பார்க்கும் பறவை போல பாதுகாத்தான் என்ற நிலையில ஒரு பறவை இனத்தை தாண்டி அறிவு நிலையில் மேலோங்கி மனித நிலையிலிருந்து ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் இந்த கதாபாத்திரம். எனக்கே இந்த கதாபாத்திரத்தில் படிக்க படிக்க இன்னும் மேலும் மேலும் ஆசையாகத்தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், நாளைக்கு மகளிர் தினம், அதனால என்னுடைய அம்மா, இன்னொரு அம்மா கோவிந்தம்மா அம்மா அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றிங்கம்மா.